இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையல்ல நம்ம பார்க்க போறது மினி ரசமலாய். எப்பவுமே புது டிஷ் செய்யும் போது கம்மியான அளவுல செஞ்சு பாருங்க. 1/2 லிட்டருக்கும் கம்மியான பாலை அடுப்புல வச்சு பொங்கி வரும்போது ஒரு லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டீங்கன்னா பால் திரிஞ்சிடும். திரிஞ்ச பாலை ஒரு கர்ச்சீஃப்ல வடிகட்டி குளிர்ந்த தண்ணீர்ல அலசி எடுத்து நல்லா பிசைஞ்சு இப்படி சின்ன சின்ன உருண்டைகளா செஞ்சு தட்டி வச்சுக்கோங்க. வானிலையில 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து கொதிக்கும் போது தட்டி வச்ச பன்னீர் துண்டுகளை போட்டு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சர்க்கரை பாகாகாம பாத்துக்கோங்க. அப்பப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்தீங்கன்னா பாகாகாதுங்க. சர்க்கரை கரைசல்ல வெந்த பன்னீர் துண்டுகளை குளிர்ந்த தண்ணியில போட்டு இப்படி பிழிஞ்சு எடுத்துருங்க. அடிகனமான பாத்திரத்துல 1/2 லிட்டர் பாலை கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்து நல்லா திக்கா காய்ச்சிடுங்க. பால் ஏடு கட்டாம பாத்துக்கோங்க. ஏடு கட்டுனா அந்த ஏடுகளை வெளியே எடுத்துருங்க. பால் திக்கான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுகர் சேர்த்து கலந்துடுங்க. பிழிஞ்செடுத்த துண்டுகளை ஒரு கப்ல போட்டு நல்லா மூழ்கிற அளவு திக்கான பால் சேர்த்து கார்னிஷ் பண்ணி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா சூப்பரான மினி ரசமலாய் ரெடி.